ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு கொண்டக்கடலையும் கேரட்டும் வச்சு ஒரு சூப்பரான லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கொண்டக்கடலை உங்களுக்கே தெரியும் குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு வெயிட் கெயின் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கொண்டக்கடலை இல்லைன்னா நீங்கள் வந்து கருப்பு கடலை கூட சேர்த்து பண்ணலாம். ஸோ இந்த லஞ்ச் ரெசிபியை எப்படி செய்யணும், இது எப்போல்லாம் கொடுக்கலான்றதை பற்றி இந்த வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் 2 ஸ்பூன் அரிசி அப்புறம் ஒரு கேரட் இது ரெண்டுத்தையும் நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 3-4 தடவை வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு மறுபடியும் நான் சாஸ்பேனுக்கு மாற்றி நல்லா குக் பண்ணிக்கிறேன். அரிசியும் கேரட்டும் நல்லா குக் ஆகணும், அது ரொம்ப முக்கியம். சில குழந்தைங்க குக்கரில் செஞ்சதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க இல்லையா, அதனால தான் அவங்களுக்காகவே நான் வந்து இந்த மாதிரி நான் செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் குக்கரில் செஞ்சால் சாப்பிடுவாங்கன்னா நீங்கள் அப்படியே டக்குன்னு ஒரு 3-4 விசில் விட்டு எடுத்துடலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா சைட் பை சைட் நான் வந்து கொண்டக்கடலை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இது வந்து நீங்கள் கொண்டக்கடலை வெள்ளை தான் சேர்க்கணும் அப்படி இல்லை, நீங்கள் வந்து கருப்பு கடலை கூட சேர்க்கலாம். இல்லைனா ராஜ்மா இருந்தால் கூட நீங்கள் அது கூட சேர்த்து குழந்தைக்கு கொடுக்கலாம். நல்லாவே வெயிட் கெயின் ஆகும் இந்த ரெசிபி. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்ச அரிசியும் கேரட்டும் இதோட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது இந்த கேரட், கொண்டக்கடலை, அரிசி எல்லாத்தையும் நம்ம சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு ஃபோர்க் வச்சோ இல்லை மேஷர் வச்சோ நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட இது ரெண்டுமே இல்லைன்னா நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு நல்லா சும்மா ஒரு 2 ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் குழந்தைக்கு கொடுங்க. ஸோ உங்களுக்கு மேஷ் பண்ணும்போது ரொம்ப திக்காக இருக்குது அப்படி தோணுச்சுன்னா நம்ம கேரட்டும் அரிசியும் வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணி கூட நீங்கள் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணிவிடுங்க. இது கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் கொண்டக்கடலை வேக வைக்கும்போது லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டும் மஞ்சள் தூளும் போட்டு தான் நான் வேக வச்சுருந்தேன். அதனால் அந்த இருக்கிற உப்பே போதும், அந்த டேஸ்ட்டே கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைனா ரொம்ப சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ரெசிபியை 8லேருந்து 1 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைக்கு கொடுக்கலாம் இல்லைங்களா. இதை வந்து எப்பயுமே இதுன்னு இல்லை, எந்த ரெசிபியாக இருந்தாலும் குழந்தைங்களுக்கு ஒரு 8 மாதத்துக்கு மேலே கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியில் கொடுங்க. அதாவது ரவை பதத்தில் கொடுங்க. எப்பயுமே கூழ் மாதிரியே கொடுத்துட்டு இருக்காதீங்க. கொடுக்கலாம், பட் ரெகுலராக கூழ் மாதிரியே கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா குழந்தைங்க வந்து மென்று சாப்பிட பழக்க மாட்டாங்க. அப்புறம் போக போக சாப்பாடும் சரியாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ அந்தந்த ஸ்டேஜில் அந்தந்த டெக்ஸ்சரில் நீங்கள் சாப்பாடு கொடுத்தா தான் எல்லாமே அவங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ணி நல்லா சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.